அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய நாள் சிறந்த அனுபவமாக அமையட்டும். வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலுக்கு உங்களை அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுடைய ஆதரவும் அன்பும் மிக அவசியம். இதில் நிறைய டாபிக்ஸ் ஷேர் பண்ணலாம். நான் ஹைட்ரோசெல் பற்றி ஒரு சீரீஸாக செய்யணுன்னு விரும்புகிறேன். அதோட பெனிஃபிட்ஸ், அதோட யூசஸ், எப்படி மேக் பண்ணுறது, இதை எல்லாமே உங்களுக்கு இந்த சீரீஸில் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். என்னோடய இடத்துல பறவைகள் சத்தம் அதிகமாக இருக்கும். நான் முயற்சி பண்ணுறேன். இந்த காலையில் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே நான் உங்களோட பயணிக்கலான்னு நினைக்கிறேன். வாங்க. சூரிய உதயம் எப்படி நமக்கு பார்க்கும்போது மனசுக்கு திருப்தியாக இருக்கும், அது போல் ஃபஸ்ட்டு நானும் உங்களுக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை நம்ம செய்யலான்னு நினைக்கிறேன். கோயிலும் அந்த இயற்கையான இடங்களையும் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஹைட்ரோசெல் எடுக்க கரெக்டான டைம் எது அப்படின்னு கேட்டோன்னா, ஏர்லி மார்னிங் அந்த மொட்டில் இருந்து பூவா விரிகிற ஸ்டேஜில் நம்ம எடுக்கணும். இதில் ஃபினைல் எத்தைல் ஆல்கஹால்னு ஒரு காம்பனண்ட் இருக்குது. இதனால் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் ப்ரெசர்வேட்டிவ் ஆட் பண்ண தேவையில்ல. நேச்சுரல் ப்ரெசர்வேட்டிவ் அதில் இருக்குது. இதில் விட்டமின் சி, ஏ அண்ட் இ இருக்குது. நிறைய மினரல்ஸும் அதில் இருக்குது. இதோடைய பெனிஃபிட்ஸ் நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரோஜா இலேருந்து நம்ம எடுக்கிற ஹைட்ரோசெல் நம்ம ஸ்கின்னோடைய பிஹெச் லெவலை அது மெயின்டைன் பண்ணும். பிஹெச் நமக்கு கரெக்டாக இருந்தாலே ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே நமக்கு அஃபெக்ட் பண்ணாது. ஒரு பிஹெச் தான், பிளட்லேயும் சரி ஸ்கின்லிக்கும் சரி பிஹெச் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஹெச் மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னில் வர நிறைய விதமான இஷ்யூஸ்க்கு அதை நல்ல நமக்கு செல் டேமேஜ் ஆகாமல் இன்ஃபெக்ஷன்ஸில் இருந்து இது எல்லாத்துலேயுமே அது நம்மளை நிறைய யூவி ரேஸில் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. இதை ஐ ட்ராப்ஸில் ஆகவும் யூஸ் பண்ணுறாங்க. அது நிறைய நமக்கு யூசஸ் கொடுக்குது. நமக்கு தான் அதை பற்றி தெரியும். இந்த ஹைட்ரோசெல்லை எடுத்துகிட்டு நம்ம அதில் டோனர்ஸு, காஸ்மெட்டிக்ஸில் நீங்கள் சோப்பு, ஷாம்பூஸு, ரூம் ஃப்ரெஷ்னர், ஏர் ஃப்ரெஷ்னரு, ஒரு எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விட்டமின்ஸ் அதிகமாக அதில் இருக்குது. உரம் பயன்படுத்தாத ஒரு ரோஜா மலர் தோட்டத்துக்கு நம்ம இன்றைக்கி போகலான் இருக்கேன். ஹைட்ரோசெல் மேக் பண்ணுறதுக்காக நமக்கு நிறைய பூக்கள் தேவைப்படுது. அதனால் இன்றைக்கி நம்ம அந்த தோட்டத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போகிறேன். வாங்க பயணிக்கலாம். தோட்டத்தில் அழகான மலர்களை பார்த்தோன்னே அதை பறிக்கணுன்னு கூட எண்ணம் இல்லை. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. பியூரான ஒரு கெமிக்கல்ஸ் இல்லாத ஒரு லேண்டில் இருந்து இன்றைக்கி ரோஜாக்கள் பறிக்கிறாங்க. அந்த ரோஜாக்களால் நமக்கு நிறைய பலன் இருக்கிறதுனால இன்றைக்கி அதை கொஞ்சம் வாங்கிட்டு வரலான்னு தோட்டத்துக்கு போனேன். அங்கே இருக்க அக்காங்கெல்லாம் பறிச்சிட்ருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நானும் கொஞ்சம் மலர்களை பறிச்சுட்டு திரும்ப அந்த மலர்களை எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போய் ஹைட்ரோசெல் எப்படி எடுக்கலாம், அது என்ன மாதிரி எடுத்து நம்ம எப்படி அதை பயன்படுத்தணும், அதோட பெனிஃபிட்ஸு என்ன மாதிரி யூஸ் பண்ணலான்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மலர்களில் இருந்து நீங்கள் எடுக்கிற ஹைட்ரோசெல் இயற்கையாகவே அதில் நேச்சுரல் ப்ரெசர்வேட்டிவ் இருக்கிறதுனால நீங்கள் ப்ரெசர்வ் பண்ணுறதுக்குன்னு நீங்கள் எதுவும் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ண தேவையில்லை. நீங்கள் அந்த மலர்களில் இருந்து ஹைட்ரோசெல் எடுக்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்கி நமக்காக மலர்களை கொடுத்த அந்த அக்காவுக்கு மிக்க நன்றி. இந்த பூக்கள் நம்ம எடுத்துகிட்டு நம்ம இடத்துக்கு போகலாம் வாங்க. இது நம்மளை இன்ஃபெக்ஷனில் இருந்து ப்ரிவெண்ட் பண்ணும். நிறைய பேர் இது ஐ ட்ராப்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு எக்ஸிமா அந்த மாதிரி ஊன்ஸு இதெல்லாம் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு த்ரோட்டு இதாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு டீ மாதிரி வச்சு கொடுங்க. நமக்கு அந்த வயசாகிற தன்மையை குறைக்கிற தன்மை இதில் அதிகமாக உண்டு. இப்போ இந்த ஹைட்ரோசெல் குட்டி வெசல்ஸில் நம்ம உள்ளே கீழே பூக்கள் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதில் பூக்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதில் மேலே இதில் நம்ம கேஸ்கெட் போட்டு அதை நம்ம இந்த வெசல்ஸை நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு டைம் அந்த ஹைட்ரோசெல் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மெத்தடை ஹைட்ரோ டிஸ்டிலேஷன், ஸ்டீம் டிஸ்டிலேஷன், இப்படி 2 மெத்தட் இருக்குது. நான் ஹைட்ரோ டிஸ்டிலேஷன் மெத்தடில் இப்போ எடுத்து காட்டுறேன். ஹைட்ரோன்றது நீங்கள் ஒரே வெசல்ஸில் வாட்டரும்
ஃப்ளவரும் நீங்கள் என்ன வேறு எது எடுத்தாலும் ஒரே யூனிட்டுக்குள்ளே நம்ம ஒரே பாத்திரத்துக்குள்ளே நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு பேர் தான் ஹைட்ரோ டிஸ்டிலேஷன். இப்போ இந்த ஹைட்ரோ டிஸ்டிலேஷன்லேருந்து நான் கீழே வந்து அந்த ஃப்ளவர்ஸ் போய் ஒரு மாதிரி கருகாமல் இருக்கணுன்றதுனால கீழே ஒரு பாத்திரம் ஃபஸ்ட்டு வச்சேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த கேஸ்கெட் போடுறேன் பாருங்கள். கேஸ்கெட் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். இதில் இருந்து நீங்கள் வெளியில் ஏர் ரொம்ப அந்த தண்ணியோ அதோ எதுவுமே நல்லா டைட்டாக வச்சு அதை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு டெம்பரேச்சர் செக் வச்சு அந்த வெசல்ஸை நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஒரு 1/2 hour நல்லா பாயில் ஆகும்போது நமக்கு வந்து டெம்பரேச்சர் உங்களுக்கு நல்லா அது சூடேறும்போது அது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். நம்ம வந்து சைடில் வந்து ஒரு மோட்டர்ஸ் வாட்டரோடு வச்சுருக்கோம். ஏன்னா அந்த கண்டென்சர் வந்து சூடு ரொம்ப ஏறும்போது அதை கூல் பண்ணுறதுக்காக அந்த வாட்டர் கனெக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஏறினதுக்கப்புறம் அது நமக்கு வந்து ஹைட்ரோசெல் வர ஆரம்பிக்கும். நீங்கள் எதில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா பாட்டில்ஸில் தான் ஸ்டோர் பண்ணணும். பாட்டில்ஸில் நீங்கள் நல்ல ஸ்டெர்லைஸ்டான ஒரு பாட்டில் எடுத்து நீங்கள் அதில் ஹைட்ரோசெல் கலெக்ட் பண்ணுங்கள். இப்படி கலெக்ட் பண்ணுற ஹைட்ரோசெல் வந்து நமக்கு வித்தின் அ இயர் வரைக்கும் ஹெல்ப் பண்ணும். இதோட பெனிஃபிட்ஸ் போட்டிருக்கேன், நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எதுக்கு அப்ளை பண்ணணும் அந்த மாதிரிலாம் நான் அதில் ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேஸ் டோனர்ஸாக நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். ஸ்கின்னுக்கு அது ரொம்ப நல்லதாக ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். உங்கள் ஸ்கின்னோடைய ஸ்கின் டேமேஜஸ் அது ரொம்ப தடுக்கும். இது வந்து நீங்கள் எடுத்து அதுக்கப்புறமேலே என்ன பண்ணால் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து வெயில் இல்லாத இடமா இருக்கணும். டார்க் பிளேஸ், நீங்கள் அவுட் சைடாக ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் டார்க் பிளேஸில் ஸ்டோர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முடியும்னா வைங்க. இதை பாட்டிலில் இப்படி ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அந்த ரோஸ் ஹைட்ரோஸில் உங்களுடைய ஹேர், ஸ்கின் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் பாட்டிலில் பிளாஸ்டிக்கில் ஸ்டோர் பண்ணாமல் பாட்டிலில் இருந்துச்சுன்னா அந்த ஹைட்ரோசெல்லில் ஒரு டம்ளர் வாட்டரில் ஒரு 2 ஸ்பூன் நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். நீங்கள் டெசர்ட்க்கு யூஸ் பண்ணலாம். எல்லா காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில் டோனர் எவ்வளோ காஸ்ட்லியாக விற்கிறாங்கன்னு நீங்களே பார்க்குறீங்க. அந்த டோனர்ஸ் வந்து இது தாங்க டோனர்ஸு. இதுக்கு தான் நேம். ஹைட்ரோசெல் வந்து நீங்கள் டோனர்ஸாக யூஸ் பண்ணுங்கள். அது செல் டேமேஜை, நம்மளுடைய ஸ்கின்னோட டேமேஜை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற இது அதிகமாக உண்டு. நீங்கள் இன்டேக்காக எடுக்கும் பொழுது அது நமக்கு வந்து அல்சர்லேருந்து நிறைய இன்ஃப்ளமேஷன்ஸு குறைக்கிற கெப்பாசிட்டி அது இயல்பாகவே அந்த பூக்களுக்கு உண்டு. இன்றைக்கி இந்த பூக்களோடைய தன்மைகளை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு இதை வச்சு எப்படி ப்ராடக்ட்ஸு செய்கிறது, என்ன விதமான நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு இன்டேக்காகவும் காஸ்மெட்டிக்ஸ்க்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நாம் இது ஹைட்ரோசெல் எடுக்கிறத பற்றி பார்த்தோம். இந்த ஹைட்ரோசெலை வச்சு நம்ம அடுத்து என்னென்ன ப்ராடக்ட் எடுக்கிறதுன்றத நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இதில் இருந்து நம்ம எப்படி வந்து காஸ்மெட்டிக்ஸில் யூஸ் பண்ணலாம், நம்ம டெய்லி பயன்படுத்துகிற சோப்பில் இருந்து ஷாம்பூஸில் இருந்து எல்லா விதமான ஏர் ஃப்ரெஷ்னஸ்ஸு எல்லாமே உங்களுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம செய்கிற சிரப்பு, முக்கியமாக ரோஸ் சிரப் எப்படி செய்கிறது, குல்கந்து எப்படி செய்கிறது, இன்டேக்காக எப்படி எடுத்துக்கிறது, இல்லை அவுட் சைட் பாடிக்கு எப்படி, ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு எப்படிலாம் எடுத்துக்கலான்றது நான் உங்களுக்கு முழுமையாக அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹைட்ரோசெல் எப்படி செய்யலான்னு. அதோட பெனிஃபிட்ஸையும் நீங்கள் பார்த்தீங்க. நமக்கு அது எந்த விதமான பயன்கள் அளிக்குதுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய டைமெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இதை பற்றின ஃபீட்பேக்ஸை கீழே கொடுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் கொடுக்க இது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இது ஃபஸ்ட் டைம் வீடியோ. இதில் ஏதாவது தவறு இருந்தால் உங்கள் அனைவர்கிட்டும் சிறந்தார்ந்த மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன்.